Hello friends, இந்த வீடியோவில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதுவும் ஜஸ்ட் தியரி பார்ட் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிசிப்ட் வவுச்சர் அண்ட் ரீஃபண்ட் வவுச்சர். ரிசிப்ட் வவுச்சர் அப்படின்னா என்ன, அதே மாதிரி ரீஃபண்ட் வவுச்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பணம் நமக்கு வருது, ஒரு சப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு பணம் வருதுன்னா எப்போ பணம் வரும் அப்படின்னு கேட்டால் நம்ம ரிசிப்ட் வவுச்சர் இஷ்யூ பண்ணியிருந்தால் அந்த வவுச்சர்லேருந்து தான் நமக்கு பணம் வரும். ஸோ ஒரு அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா அந்த கேஸில் தான் நமக்கு ரிசிப்ட் வவுச்சர் இஷ்யூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் வவுச்சர்னால் கிடைச்ச பணம் நமக்கு எக்ஸஸாக கிடச்சிருச்சு, இல்லைன்னா என்ன சொல்கிறது, அவங்க கொடுக்குறவங்க தெரியாமல் அதிகமாக கொடுத்துட்டாங்க, அந்த கேஸில் நான் அதை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா சும்மா போய் கொடுத்துட்டு வந்துட முடியாது. ஏன்னா எல்லாமே நமக்கு ப்ரூஃபாக வேணும், எவிடன்ஸாக வேணும். இவ்வளோ வாங்கியிருக்கேன், இவ்வளோ கொடுத்துருக்கேங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். ஸோ நீ எப்படி ஒரு பணத்தை ரிசீவ் பண்ணுறப்ப ரிசிப்ட் வவுச்சர் இஷ்யூ பண்ணியோ, அதே மாதிரி அந்த பணத்தை திரும்ப கொடுக்குறப்ப ரீஃபண்ட் வவுச்சர் அப்படிங்கிற ஒன்று இஷ்யூ பண்ணணும். இதுதான் ரிசிப்ட் வவுச்சர் அண்ட் ரீஃபண்ட் வவுச்சருக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் வவுச்சர். இந்த செல்ஃப் இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் வவுச்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நிறைய கேசஸ் பார்த்தோம். RCM ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு ஒரு கேஸ் பார்த்தோம். அதே மாதிரி அன்ரெஜிஸ்டர்டு பர்சன்ட்டேருந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் ஒரு பொருளை வாங்கினா ரெஜிஸ்டர்டு பர்சன் தான் RCMல டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த செல்ஃப் இன்வாய்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் லைபிள், இப்போ RCMல யார் லைபிள்னு பார்த்தீங்கன்னா ரெசிபியன்ட் தான் லைபிள். ஸோ ரெசிபியன்ட் அவருக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிக்கிறார், அவரே இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் இன்வாய்ஸ். நார்மலாக ஒரு சப்ளையர் இஷ்யூ பண்ணார்னா அதுக்கு பேர் டேக்ஸ் இன்வாய்ஸ் இல்லை பில் ஆஃப் சப்ளை, அது நேச்சர் ஆஃப் சப்ளையை பொறுத்து. செல்ஃப் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் டேக்ஸ் கட்ட போகிறாரோ அவருக்காண்டியே இஷ்யூ பண்ணிக்கிற ஒரு இன்வாய்ஸுக்கு பேர் தான் செல்ஃப் இன்வாய்ஸ். அந்த செல்ஃப் இன்வாய்ஸ் எப்போ அவர் இஷ்யூ பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர் அன்ரெஜிஸ்டராக இருக்கார். அப்போ என்ன அர்த்தம், சப்ளையர் GST கட்ட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஸோ சப்ளையர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கார். ஸோ சப்ளையர் GST கட்ட மாட்டார். அப்போ யார் கட்டி ஆகணும், ரெசிபியன்ட் தான் கட்டி ஆகணும். ரெசிபியன்ட் கட்டி ஆகணும்னா எப்படி கட்டணும், இன்வாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் GST கட்ட முடியும், டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும்ல. ஸோ இவர் மேலேயே இன்வாய்ஸ் எழுதிக்கிறார், அதுக்கு பேர் தான் செல்ஃப் இன்வாய்ஸ். அதே மாதிரி பேமெண்ட் வவுச்சர் இவர் தான் ரெடி பண்ணுவார். ஏன்னா அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுங்கும் போது எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் அவர் சப்ளையர் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டார். இந்த கேஸில் இவர் தானே பேமெண்ட் பண்ண போகிறாரு, ரெசிபியன்ட் தான் பேமெண்ட் பண்ண போகிறாரு சப்ளையர்கிட்ட. ஸோ இவர் தான் பேமெண்ட் வவுச்சர் அப்படிங்கிற ஒன்றை கொடுத்து அமௌண்ட்டை பே பண்ணணும். வவுச்சரையும் இவரே கொடுத்து அமௌண்ட்டையும் இவரே பே பண்ணணும். இவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் வவுச்சர் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணணும். இதுதான் செல்ஃப் இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் வவுச்சருக்கான கான்செப்ட். இதுவும் ஜஸ்ட் தியரி போர்ஷன் தான், நமக்கு இந்த இதில் எக்ஸாம்ஸில் சம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ தியரி பார்ட் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.